திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வ.உ.சி. விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பை 2024க்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் கே.ஆர். ராஜு, கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள், நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த், முன்னாள் அமைச்சர் டி.பி.எம். மைதீன்கான் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கியது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டுத்துறையை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் 27 வகையான போட்டிகள் நடைபெறுகிறது. நமது தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டம் போட்டியினை இந்திய அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். கபடி போட்டியை இந்திய அளவில் எப்படி கொண்டு சேர்த்தோமோ அதே போன்று சிலம்பாட்டம் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளை கொண்டு சேர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் சிறப்பாக விளங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சலுகைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தமிழ்நாடு அரசு வழங்கும் சலுகைகளை பெற வேண்டும். இந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மண்டல முதுநிலை மேலாளர், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சிவா, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் கிருஷ்ண சக்கரவர்த்தி, மாவட்ட கவுன்சிலர் பாஸ்கர், மாநகராட்சி கவுன்சிலர் பேச்சியம்மாள், முக்கிய பிரமுகர் சித்திக், அரசு அலுவலர்கள், மாணவ மாணவியர்கள், விளையாட்டு வீரர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.